ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் கோர்ட் உதவியாளர் வேலைவாய்ப்பு. இதில் உதவியாளர் மட்டும் கிடையாது, ஸ்வீப்பர், ஜாப்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4லேருந்து 5 விதமான கேட்டகரிக்கு டோட்டலாக நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் 250க்கும் மேற்பட்ட காலி பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய நோட்டிஃபிகேஷன் தற்போது இன்றைக்கி தேதியில் அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வேலை கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு லைஃப் செட்டில் வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சனி ஞாயிறு லீவுடன் சூப்பரான கோர்ட் உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. என்னென்ன பதவிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதற்கான சம்பளம் உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது தான். இதில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைய தேதியில் தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் ஓப்பன் ஆகிற டேட் பார்த்திங்கன்னா 6/4/2025, லாஸ்ட் டேட்டு 5/5/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதற்கான ஃபீஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி தேதி 6/5/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், என்னென்ன பதவிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் சோப்தார், அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வீட்டு உதவியாளர், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய் பதவிகளுக்கு நேரடி தேர்வின் மூலம் தெரிவு செய்வதற்கு இணையதள வாயிலாக மட்டும் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான குறிப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிக்கையும் சென்னை உயர்நீதிமன்ற பதவிகளில் காலியாக உள்ள துப்புரவு பணியாளர், தோட்டப் பணியாளர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர் மற்றும் காவலர் போன்ற பணியிடங்களை நிரப்புவதற்கு வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன. ஸோ இவ்வளோ கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதில் நம்ம சொன்ன அந்த முன்னாடி சொன்ன 4 கேட்டகரிக்கான வேக்கன்சிஸ், சேல்ரி எவ்வளோ, எல்லா டீட்டெயிலும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றின முழு தகவலை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். போஸ்ட்டோ, ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ நேரடியாகவோ கொண்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பதவிகள், அதுக்கான காலி பண்டங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோப்தார் அப்படின்ற கேட்டகரியில் 12 காலி பண்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அலுவலக உதவியாளருக்கு 137, வீட்டு உதவியாளருக்கு 87, ரூம் பாய்க்கு ஒரு 4, டோட்டலாக நம்ம பார்த்தோன்னா ஒரு 250 காலி பண்டம் இதில் மட்டும் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஸ்வீப்பர் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா அதுலேயும் வேக்கன்சிஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ இதற்கான சேலரி டீட்டெயிலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு 15,700 அப்படின்ற ஸ்டார்டிங் சேலரி, அதாவது பேசிக் பே ஸ்டார்ட் பண்ணி 58,100 வரைக்கும் உங்களுக்கான பேசிக் பே இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸு, அதே மாதிரி HRADA உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணிடுவாங்க, அதுவும் கொடுத்துருவாங்க. ஏன்னா இது ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு. ஸோ இதற்கான காலி பண்டங்களுக்கான பகிர்வு எப்படி உங்களுக்கு கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்வாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் கடைசியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு அதை கடைசியாக பார்க்கலாம். இதற்கான வயது வரம்பு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க 18லேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே 18லேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆதி திராவிடர் வகுப்பினர், ஆதி திராவிட அருந்ததியர், பழங்குடி வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, SC, ST இந்த கேட்டகரியில் யாரவங்க எல்லாருமே 18லேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணியில் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் 47 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் ஏஜ் பாராக இருக்கோ அவங்களாம். ஸோ இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு 8th ஸ்டாண்டர்ட் 10th 12th வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே ஏதாவது எக்ஸ்ட்ரா டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் இல்லைனே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 10th 12th வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அலுவலக உதவியாளர் பணிக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதில் இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம், அதாவது உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸு, சமையல் மற்றும் வீட்டு பராமரிப்பு வீட்டில் உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா
வீட்டு உதவியாளர் பணிக்கு முன்னுரிமை கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது ஜென்ரல் கேட்டகரி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ₹500 வந்து ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். எத்தனை பதவிக்கு விண்ணப்பித்தாலும் ஒரே ஒரு ஃபீஸ் தான், ₹500 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். இவங்களை தவிர்த்து மற்ற யாருக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பொது எழுத்துத் தேர்வு இருக்குது. எல்லா எக்ஸாமுக்குமே ஒரே ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். எல்லா பதவிக்கும் ஒரே ஒரு எக்ஸாம். அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த பொது எழுத்துத் தேர்வில் எடுக்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் உங்களை எந்த பதவிக்கு கொடுக்குறோம் அப்படின்றது கொடுப்பாங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு தேர்வாக தான் இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது யாராலுமே கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பொது எழுத்துத் தேர்வுக்கான தமிழ் தகுதி தேர்வும் அடிப்படை அறிவில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 25 மதிப்பெண், இதில் ஒரு 40 மதிப்பெண், இதில் குறைந்தபட்சம் நீங்கள் 10 மதிப்பெண் எடுத்தாலே போதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த வேலை, இது எக்ஸாமை பொறுத்தளவுக்கு. செயல்திறன் தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும், சமையல், வீட்டு பராமரித்தல் எப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. அலுவலக உதவியாளருக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா செல்லத்தக்க இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம், அதே மாதிரி சமையலில் அனுபவச் சான்று, வீட்டு பராமரித்தல் அனுபவச் சான்று, இதுக்கெல்லாம் எவ்வளோ மதிப்பெண் கொடுக்குறது அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் பார்த்திங்கன்னா இந்த வேலை வாய்ப்பில் போயிட முடியும். ஒரு நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு தான். அதுக்கப்புறம் தெரிவு பட்டியல் தயாரித்து எந்த மார்க்குக்கு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துடும். ஸோ பணி அமர்த்தப்படும் இடத்தை பொறுத்தளவுக்கு தேர்வு செய்யப்படும் நபர்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலோ இல்லை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலோ அல்லது தமிழ்நாடு நீதித்துறை பயிற்சி மையம் சென்னையிலோ இல்லைனா கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் உள்ள தமிழ்நாடு நீதித்துறை மண்டல பயிற்சி மையங்களோ பணியமர்த்தப்படுவார்கள். ஸோ நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு எங்கே வேலை வாய்ப்பு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கூட கேட்டு வாங்கிக்கலாம். தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு வேக்கன்சிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்பு ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட அலுவலக உதவியாளர் இந்த வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு, அப்ளை பண்ணுற லிங்க்கு எல்லாமே வீடியோ கீழே நான் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.